குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா நம்ம யார்டு ஐசோலேட்டரோட எலக்ட்ரிக்கல் ஆப்ரேஷன், அதாவது நம்ம லோக்கலில் எப்படி க்ளோஸ் பண்ணுறோம், ரிமோட்டில் எப்படி க்ளோஸ் பண்ணுறோம், அப்புறம் இதோட வயரிங் எப்படி பண்ணியிருக்கிறோம், அப்புறம் நம்ம ஐசோலேட்டர்லேருந்து பிசிவிக்கு எப்படி ஸ்டேட்டஸ் போகுது, பிசிவிக்கு எப்படி வயரிங் பண்ணியிருக்கிறோம், எப்படி நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து சப்ளை கிடைக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது எப்போவுமே வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் க்ளோஸ் காயில் இருக்கும், ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஓப்பன் காயில் இருக்கும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுறோம்னா நமக்கு க்ளோஸ் காயில் வந்து 110 வோல்ட் பாசிட்டிவ், அப்புறம் 110 வோல்ட் நெகட்டிவ், 2 சப்ளை நமக்கு வந்து வேணும். 2 சப்ளை வந்து ஒரு காயிலுக்கு கிடச்சிச்சு, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சப்ளை காயிலுக்கு கிடச்சிச்சின்னா அந்த காயில் மேக் ஆகும். ஸோ அந்த காயிலுக்கு எப்படி பாசிட்டிவ் எப்படி நெகட்டிவ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிஆர்பியிலேருந்து எனக்கு வந்து பாசிட்டிவ் வருது. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து சப்ளை வந்து எனக்கு சிஆர்பியிலேருந்து யார்டில் ஒய்பேஸ்க்கு வருது. அதாவது யார்டை பொறுத்தவரை மாஸ்டருங்கிறத ஒய்பேஸ்ன்னு சொல்லுவோம், ஃபாலோவர் 1ங்கிறத ஆர்பேஸ்ன்னு சொல்லுவோம், ஃபாலோவர் 2ங்கிறத பிபேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது எனக்கு சிஆர்பியிலேருந்து ஒய்பேஸ் மாஸ்டருக்கு எனக்கு சப்ளை வருது. எனக்கு எங்கே வருதுன்னா ஃபஸ்ட்டு வந்து TB414 அது வந்து எனக்கு பாசிட்டிவ் சப்ளை, TB415 எனக்கு நெகட்டிவ் சப்ளை, இது எனக்கு எம்சிபிக்கு வந்துடுது. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நெகட்டிவ் வந்து எப்படி துருவாகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது நெகட்டிவ் பார்த்தோம்னா எனக்கு அந்த எம்சிபி ஆன் பண்ணோம்னா இந்த எம்சிபியிலேருந்து எனக்கு நேராக இபிபி, அதாவது இபிபினா எமர்ஜென்சி புஷ் பட்டன், இந்த எமர்ஜென்சி புஷ் பட்டன் கிடச்சிருது. இந்த எமர்ஜென்சி புஷ் பட்டன்லாம் எனக்கு வந்து என்சி கான்டாக்ட் எடுத்து கொடுத்துருப்பாங்க. எப்போ நம்ம அந்த எமர்ஜென்சி புஷ், அதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் அந்த புஷ் பட்டனை புஷ் பண்ணோம்னா எனக்கு அங்கே இருக்கிற என்சி கான்டாக்ட் என்ஓ கான்டாக்ட் ஆகும். அப்போ எனக்கு என்ஓ கான்டாக்ட் ஆச்சுன்னா எனக்கு சப்ளை இங்கேருந்து போகாது, எனக்கு வர நெகட்டிவாக கட் ஆகிரும். அப்போ எனக்கு காயிலுக்கு நெகட்டிவ் கிடைக்காது. எனக்கு நான் என்ன சொல்ல, காயிலுக்கு வந்து எனக்கு 2 சப்ளை வேணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ எனக்கு இங்கே என்ஓ ஆச்சுன்னா எனக்கு வந்து நெகட்டிவ் கட் ஆகிரும். ஸோ இது நார்மலாக என்சியில் இருக்கும். அப்போது நமக்கு சப்ளை இங்கே வந்துடுது. இங்கே வந்து இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு கேபிள் வந்து எனக்கு எங்கே போகுதுன்னா பிடிக்கு போயிடுது, டேரெக்டாக நெகட்டிவ் பிடி காயிலுக்கு போயிடுது. அப்புறம் இன்னொரு சப்ளை பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எனக்கு புஷ் பட்டன் 3க்கு போகுது. புஷ் பட்டன் 3ங்கிறதுனா மேனுவலாக நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அங்கே போயிடுது. அப்புறம் இன்னொரு கேபிள் நெகட்டிவ் எங்கே வருதுன்னா ஓஎல்ஆர் ரிலேக்கு வருது. ஓஎல்ஆர் ரிலேங்கிறது என்னென்னா நம்ம வந்து இப்போ இந்த ஓஎல்ஆர் ரிலேலையும் வந்து என்சி கான்டாக்ட் தான் எடுத்திருப்பாங்க. எனக்கு எப்போ இந்த ஓவர்லோடு ரிலே வந்து பிக் ஆகுதோ அப்போது எனக்கு இதில் இருக்கிற என்சி கான்டாக்ட் என்ஓ கான்டாக்ட் ஆகும். இது எனக்கு எப்போ பிக் ஆகும்னா எனக்கு வந்து ஓவர்லோட் ஆகும்போது, ஓவர் கரண்ட் வரும்போது, அப்புறம் பேஸ் சீக்வன்ஸ் மாறி இருக்கும்போது எனக்கு இது வந்து ரிலே வந்து பிக் ஆகும். அப்போ இந்த ரிலே பிக் ஆச்சுன்னா எனக்கு இங்கே கொடுத்துருக்குற என்ஓ கான்டாக்ட், இங்கே கொடுத்துருக்குற என்சி கான்டாக்ட் என்ஓ ஆயிரும். அப்போது எனக்கு இங்கேருந்து வரது நெகட்டிவ் சப்ளை கட் ஆயிரும். நெகட்டிவ் சப்ளை கட் ஆயிடுச்சுன்னா எனக்கு க்ளோஸ் காயிலுக்கு இல்லை ஓப்பன் காயிலுக்கு போகிற நெகட்டிவ் வந்து எனக்கு கட் ஆயிரும். ஓகே, இப்போது இது எனக்கு என்சியில் தான் இருக்குது. அப்போ எனக்கு நெகட்டிவ் சப்ளை க்ளோஸ் காயிலுக்கும் கிடச்சிருச்சு, ஓப்பன் காயிலுக்கும் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போது எக்யூப்மெண்ட்டு ஓப்பனில் இருக்குது. நார்மலாக எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு ஃபஸ்ட்டு ஓப்பனில் தான் இருக்கும். அப்போ எனக்கு ஓப்பனில் இருக்கிறப்போ இந்த LS1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த LS1 லிமிட் சுவிட்ச் வந்து எனக்கு என்சியாக இருக்கும். அப்போ என்சியாக இருந்துச்சுன்னா எனக்கு இங்கே நெகட்டிவ் இருக்குது, இங்கேயும் நெகட்டிவ் இருக்குது. எனக்கு இந்த நெகட்டிவ் இந்த காயில் மூலமாக, இந்த LS1 மூலமாக இங்கே ஒரு என்சி கான்டாக்ட் எடுத்திருப்போம். அதாவது ஓப்பன் காயிலோட ஒரு என்சி கான்டாக்ட் இங்கே எடுத்திருப்போம், க்ளோஸ் காயிலோட ஒரு என்சி கான்டாக்ட் இங்கே எடுத்திருப்போம். அப்போது எனக்கு இங்கேருந்து நெகட்டிவ் சப்ளை எனக்கு நேராக இங்கே வந்துடுது. இங்கே இந்த புஷ் பட்டனுக்கு இங்கே வந்துடுது. எனக்கு இதில் வந்து எனக்கு நெகட்டிவ் சப்ளை வராது. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த LS2 வந்து ஓப்பனில் இருக்குது, இது மட்டும்தான் எனக்கு வந்து என்சியாக இருக்குது, இது ஓப்பனில் இருக்குது. அப்போ எனக்கு நெகட்டிவ் வந்து இங்கிட்டு போகாது, இதில் மட்டும்தான் எனக்கு நெகட்டிவ் போகும். ஏன்னா நம்ம க்ளோஸ் கமாண்டு கொடுக்க போகிறோம். க்ளோஸ் கமாண்டு கொடுக்க போகிறோம்னா எனக்கு அந்த நெகட்டிவ் வந்து புஷ் பட்டனுக்கு போயிடும். அப்போது எனக்கு இந்த புஷ் பட்டனுக்கு பாசிட்டிவ் வேணும். இந்த பாசிட்டிவ் எங்கேருந்து வருதுன்னா நம்ம எஃப்சிபி ஆன் பண்ணுறோம். எஃப்சிபி ஆன் பண்ணது எனக்கு வந்து இன்டர்லாக் காயில் இருக்குது. இந்த இன்டர்லாக் காயில் வந்து எனக்கு பிக் ஆகணும். அப்போ நம்ம காயில் பிக் பண்ணுறதுக்கு ஒரு பாசிட்டிவ் சப்ளை ஒரு நெகட்டிவ் சப்ளை வேணும்னு சொல்லியிருக்கோம். அப்போது இந்த இன்டர்லாக் காயில் பிக் பண்ணுறதுக்கு எனக்கு நெகட்டிவ் வந்து நம்ம நார்மலாக அந்த K2A அப்படிங்கிற நெகட்டிவ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருந்தோம் இன்டர்லாக் காயிலுக்கு. பாசிட்டிவ் வந்து எப்படின்னா நம்ம பிசியூலேருந்து கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கிறாங்க இன்டர்லாக் இதுக்கு. அதனால் நம்ம சிஆர்பியிலேருந்து ஒரு கேபிள் வந்து TB420க்கு வரும். அதில் சிஆர்பி ஸ்கீமு சொல்லும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்.
அந்த பாசிட்டிவ் வந்து எனக்கு TP4 20க்கு வந்துடுது, நெகட்டிவ் வந்து 21க்கு வந்துடுது. அப்போ எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த காயில் கிடச்சிருச்சு. அப்போ எனக்கு இன்டர்லாக் காயில் பிக்கு, அப்போ எனக்கு இது NC ஆயிடுது. அப்போ எனக்கு பாசிட்டிவ் சப்ளை இங்கே கிடச்சிருது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் இன்டர்லாக்னு வச்சுக்கிறாங்க. இது வந்து நம்ம லூப் போட்டுருவோம். TP422 TP423 லூப் போட்டோம். அப்போது எனக்கு இதுக்கப்புறமும் பாசிட்டிவ் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னா KIMC இருக்குது. அந்த KIMCங்கிறது ஒரு கீ. அதாவது நம்ம மேனுவலில் க்ளோஸ் பண்ணும்போது இந்த கீயை வந்து நம்ம ஒரு பக்கமாக திருப்பிட்டு மேனுவலில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கீ போடுறதுக்கு ஒரு ப்ளேஸ் மாதிரி இருக்கும். அதில் போட்டோம்னா நம்ம வந்து எலக்ட்ரிக்கலாக எனக்கு இங்கே பாசிட்டிவ் போகாது. அப்போ நான் மேனுவலில் க்ளோஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து நம்ம எலக்ட்ரிக்கலாக க்ளோஸ் பண்ணால் எனக்கு க்ளோஸ் ஆகாது. அப்போது நம்ம இது என்ன பண்ணோம்னா இந்த சுவிட்ச் வந்து இந்த கீ வந்து ஆன் பண்ணுவோம். இதை ஆன் பண்ணிட்டோம்னா எனக்கு பாசிட்டிவ் வந்து இங்கிட்டு கிடச்சிரும். இந்த K5 கேபிள் மூலமாக எனக்கு பாசிட்டிவ் எங்கே வரும்னா இங்கே வந்துடும். இது என்னென்னா LRMனா லோக்கல் ரிமோட் மேனுவல் சுவிட்சுக்கு வந்து எனக்கு வந்து பாசிட்டிவ் வந்துடுது. அங்கேருந்து அந்த K5ங்கிற பாசிட்டிவ் கேபிள் எங்கே போகுதுன்னா எனக்கு நேராக TP49 மாஸ்டர் பேஸில் இருந்து இன்னொரு கேபிள் TP49 ஃபாலோவர் 1க்கு போகுது. அந்த ஃபாலோவர் 1லேருந்து TP49 ஃபாலோவர் 2க்கு எனக்கு கேபிள் போகுது. அப்போ எனக்கு பாசிட்டிவ் அங்கே வர எனக்கு போய் நிற்கிது. இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து PD ஆப்ரேட்டுக்காக இது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது நான் சொல்கிறேன் அப்புறமா. இப்போ எனக்கு இன்னொரு நெகட்டிவ் எனக்கு எங்கே போகுதுன்னா இந்த K5 பார்த்திங்கன்னா இன்னொரு கேபிள் எனக்கு நேராக இங்கே புஷ் பட்டனுக்கு வருது. அப்புறம் இன்னொன்று இங்கேருந்து எனக்கு ஃபாலோவர் 1க்கு போகுது. அங்கேருந்து எனக்கு ஃபாலோவர் 2ங்கிற TP45க்கு எனக்கு போகுது. இப்போ எனக்கு இங்கேருந்து பாசிட்டிவ் சப்ளை இங்கே PD ஆப்ரேட் ஆகிறதுக்கு கேபிள் போயிருக்கும். அங்கேயும் நமக்கு பாசிட்டிவ் சப்ளை போகுது. அப்புறம் வந்து ஃபாலோவர் 1க்கு ஃபாலோவர் 2க்கு எனக்கு பாசிட்டிவ் சப்ளை போயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் போட்டிருந்தோம்னா எனக்கு இந்த சீன் இருக்குதா, இந்த C மூலமாக எனக்கு வந்து பாசிட்டிவ் வரும். ரிமோட்டில் போட்டோம்னா இந்த B இருக்குதா, இந்த P மூலமாக எனக்கு வந்து பாசிட்டிவ் வந்துடும். இந்த P மூலமாக எனக்கு பாசிட்டிவ் CRPக்கு போயிட்டு சுற்றிட்டு வரும் எனக்கு. இப்போ நம்ம லோக்கலில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு, அப்புறம் ரிமோட்டில் பார்க்கலாம். இப்போ நான் லோக்கலில் போட்டேன். அப்போ லோக்கலில் போட்டோம்னா எனக்கு பாசிட்டிவ் சப்ளை எங்கேருந்து வரும்னா இந்த C மூலமாக இங்கேருந்து வந்து எனக்கு இந்த புஷ் பட்டனுக்கு வந்துடுது. புஷ் பட்டன்னா 1லையும் எனக்கு பாசிட்டிவ் நிற்கும், புஷ் பட்டன் 2லையும் எனக்கு பாசிட்டிவ் நிற்கும். இப்போ எனக்கு நெகட்டிவ் க்ளோஸ் காயில் மூலமாக எனக்கு இங்கே வந்துருச்சுன்னு சொல்லிட்டோம். ஓப்பனில் இருக்கிறப்போ எனக்கு க்ளோஸ் காயில் மூலமாக இங்கே வந்துருச்சு. அப்போ எனக்கு பாசிட்டிவ் இங்கே வந்து நின்றுச்சு. இப்போ நான் புஷ் பட்டன் 1 புஷ் பண்ணுறேன். புஷ் பண்ணோம்னா எனக்கு இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சப்ளை எனக்கு நேராக இங்கே வந்து என் காயிலுக்கு கிடச்சிருச்சு. அப்போ காயிலுக்கு எனக்கு ஒரு பாசிட்டிவும் கிடச்சிருச்சு, நெகட்டிவும் கிடச்சிருச்சு. அப்போ எனக்கு இந்த காயில் பிக் ஆகிடுது. இந்த காயில் பிக் ஆச்சுன்னா இந்த காயில் வந்து பிக் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து மோட்ரு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். மோட்ரு எப்படி ரன் ஆகும்னா மோட்டருக்கு வந்து 3 பேஸ் சப்ளை கொடுத்துருப்போம். அந்த வயரிங்கை நான் எப்படின்னு சொல்கிறேன் நான். இதே மாதிரி எனக்கு இப்போ வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓப்பனுக்கு அடுத்து நம்ம வெயிட் பண்ணணும் எக்யூப்மெண்ட்டு. அப்போது எனக்கு இந்த ஓப்பனுக்கு வெயிட் பண்ணோம்னா இந்த LS1 ஓப்பன் ஆயிரும். க்ளோஸ் ஆகும்போது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த LS2 க்ளோஸ் ஆயிரும், இந்த LS1 ஓப்பன் ஆயிரும். அப்போது எனக்கு நெகட்டிவ் சப்ளை இது மூலமாக வந்து இந்த புஷ் பட்டனுக்கு வந்துடும். அதாவது ஓப்பன் புஷ் பட்டனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் கொடுத்தோம்னா எனக்கு பாசிட்டிவ் இங்கே நிற்குது. அப்போ அந்த பாசிட்டிவ் எனக்கு மூலமாக இங்கே இந்த புஷ் பட்டன் மூலமாக புஷ் பண்ணோம்னா இங்கேருந்து நேரம் எனக்கு ஓப்பன் கையிலுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் எனக்கு ஓப்பன் கமாண்டு கிடச்சதும் எனக்கு வந்து எக்யூப்மெண்ட்டு ஓப்பன் ஆயிடுது. எக்யூப்மெண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது க்ளோஸ் ஆயிடுது, இது NC ஆயிடுது, நார்மலாக இருக்கிற பொசிஷனுக்கு வந்துடுது. ஓகே, இப்போ நான் மோட்டருக்கு எப்படியும் சப்ளை கிடைக்குது, மோட்டர் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து என்னோடய மோட்டர் சர்க்கியூட். எனக்கு 3 பேஸ் சப்ளை கேபிள் வந்து எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது 3 பேஸ் 415 வோல்டேஜ் ஏசி சப்ளை வந்து எனக்கு PMKலேருந்து வருது. ACDPலேருந்து PMK கொடுத்துருக்கோம் கேபிள். PMKலேருந்து நம்ம மாஸ்டர் ஒய் பேஸ்க்கு வருது. TB1 51ல் R பேஸ், 52ல் ஒய் பேஸ், 53ல் B பேஸ் வந்து நம்ம கனெக்ட் ஆகிடுது. இது வந்து S1ங்கிறது நம்மளோட ஏசி சப்ளை MCP. அந்த MCP ஆன் பண்ணோம்னா நமக்கு அந்த MCPலேருந்து ஒரு ஒயர் வந்து TB1 56, 57, 58ல் கனெக்ட் ஆகிருக்கும். அதே இன்னொரு ஒயர் வந்து பார்த்தோம்னா
ஓப்பன் காயிலோட என்சி காண்டக்ட்டு, ஓப்பன் காயிலோட இது க்ளோஸ் காயிலோட ஓப்பன் காயிலோட என்ஓ காண்டக்ட்டும் க்ளோஸ் காயிலோட என்ஓ காண்டக்ட்டும் நம்ம மோட்டருக்கு வந்து பல்ஸ் போகிறதுக்காண்டி நம்ம கொடுத்துருக்கோம். எனக்கு எந்த காயில் பிக் ஆகுதோ அந்த காயிலோட காண்டக்ட்டு எனக்கு என்சி ஆகும். இப்போ நான் க்ளோஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு க்ளோஸ் காயில் பிக் ஆகிருச்சு. அப்போ எனக்கு க்ளோஸ் காயில் பிக் ஆனதும் இந்த க்ளோஸ் காயிலில் இருக்கிற என்ஓ காண்டக்ட்டு என்சி ஆகிடுது. என்சிஐ எனக்கு சப்ளை இது மூலமாக எனக்கு ஓஎல்ஆர் வருது. ஓஎல்ஆர் எனக்கு என்சியில் தான் எனக்கு வந்து ட்ராப்பில் தான் இருக்கும். அப்போ எனக்கு மோட்டருக்கு சப்ளை கிடச்சிருது. அப்போ மோட்டருக்கு சப்ளை கிடச்சது எனக்கு வந்து ரன் ஆகிடுது. மோட்டர் ரன் ஆகி எனக்கு வந்து எக்யூப்மெண்ட் வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆனதும் எனக்கு இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ஓக்கு வந்துடும். ஏன்னா க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து காயில் வந்து பிக்கில் இருக்க போகிறதில்ல. அந்த க்ளோஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு பிக்கில் இருக்கும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அது வந்து ட்ராப் ஆகிரும். எனக்கு ட்ராப் ஆனது இது என்ஓக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு ஓப்பன் கொடுக்கும்போது ஓப்பன் காயில் எனக்கு பிக் ஆகும். அப்போ ஓப்பன் காயில் பிக் ஆகும்போது இந்த ஓப்பன் காயில் இருக்கிற என்ஓ காண்டக்ட் என்சி ஆயிரும். அப்போ எனக்கு ஏசி சப்ளை வந்து இது மூலமாக வந்து ஓஎல்ஆர்லேருந்து எனக்கு வந்து மோட்டருக்கு வந்து சப்ளை கிடச்சி எனக்கு வந்து எக்யூப்மெண்ட் ஓப்பன் ஆகுது. இதே வந்து சீரியஸ் கனெக்ஷன் நம்ம வந்து ஆர்பிஎஸ் கொடுத்துருப்போம். அந்த ஆர்பிஎஸ்லேருந்து ஃபாலோவர் டூக்கு ஒய்பிஎஸ் கொடுத்துருப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நடக்க போகுது. இதே கான்செப்ட் தான் இங்கேயும் நடக்க போகுது. இப்படி தான் வந்து நமக்கு மோட்டர் ரன் ஆகுது. நம்ம காயில் டிசி சப்ளை வந்து காயில் பிக் பண்ணுறதுக்கு, காயில் பிக் ஆனதும் மோட்டர் ரன் பண்ணுறதுக்கு ஏசி சப்ளை கொடுத்து நம்ம ஒரு ஆப்ரேஷன் செக் பண்ணுறோம். ஓகே, இப்போது வந்து ரிமோட் ஆப்ரேஷன் எப்படி நம்ம செக் பண்ணுறோம் அப்படிங்கிற பார்க்கலாம். அதே மாதிரி தான் எனக்கு நெகட்டிவ் வந்து நேராக க்ளோஸ் காயிலுக்கு ஓப்பன் காயில் கிடச்சிருது. இப்போது நம்ம இந்த எல்ஆர்எம் சுவிட்ச் இருக்கா, இந்த எல்ஆர்எம் சுவிட்சை நம்ம ரிமோட்டில் போடுறோம். எனக்கு பாசிட்டிவ் இங்கே வந்துடுது, சுவிட்சுக்கு எனக்கு வந்துடுது. ரிமோட்டில் போடுறோம். ரிமோட்டில் போட்டோம்னா எனக்கு இந்த பி மூலமாக K7A அந்த கேபிள் எனக்கு எம்சி, அதாவது எம்சிங்கிறது என்னென்னா கேங் இண்டிவிஜுவல் சுவிட்சு. இது வந்து நம்ம கேங்கில் போடணும். கேங்கில் போட்டோம்னா எம்ங்கிறது கேங். அப்போது இந்த கேங்கில் போட்டோம்னா எனக்கு இது மூலமாக எனக்கு பாசிட்டிவ் சப்ளை வந்து TP4 3க்கு வந்துடும். இந்த பாக்ஸ் இருக்கா, இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ரிமோட் கண்ட்ரோல், அதாவது பிசியூலேருந்து க்ளோஸ் பண்ணுறது. TP4 3 எனக்கு வந்து காமன் பாசிட்டிவ். TP4 1 க்ளோஸ் கமாண்டு, TP4 2 ஓப்பன் கமாண்ட். எனக்கு நெகட்டிவ் காயில் கிடச்சிருச்சு. இப்போ பாசிட்டிவ் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது சிஆர்பி ஸ்கீம் வந்து நம்ம பார்க்கலாம். பிசியூ மூலமாக எப்படி வந்து கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம சிஆர்பி ட்ராயிங்கு. இப்போ நமக்கு டிசி சப்ளை வந்து எம்சிபியிலேருந்து வருது. எம்சிபியிலேருந்து எனக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துடுது. இப்போது பாசிட்டிவ் பார்த்தோம்னா TP4 1, நெகட்டிவ் பார்த்தோம்னா TP4 2 K801 K802 சிஆர்பிக்கு வந்துடுது. இந்த சிஆர்பியிலேருந்து எனக்கு ஐசோலேட்டருக்கு பாசிட்டிவ் கிடைக்குது. அதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம்னா நம்ம யார்டில் இருக்கிற மாஸ்டர் ஒய்பிஎஸ்க்கு எம்சிபிக்கு வந்து சிஆர்பிலேருந்து சப்ளை வரும்னு சொன்னோமா, அந்த சப்ளை தான் அந்த TP4 14 15. இப்போ இந்த 15 வந்து இந்த 15 நெகட்டிவ் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம இன்டர்லாக்காக 21க்கு லூப் போட்டோம். அதாவது இன்டர்லாக் காயிலுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சப்ளை வேணும். பாசிட்டிவ் சப்ளை அதாவது நெகட்டிவ் சப்ளை வந்து 21ல் லூப் போட்டிருப்போம். எனக்கு இன்டர்லாக் காயில் பிக் பண்ணுறதுக்கு நெகட்டிவ் கிடச்சிருச்சு. எனக்கு பாசிட்டிவ் 20ல் வேணும். இந்த பாசிட்டிவ் எனக்கு எப்படி கிடைக்குதுன்னா பிசியூ எனக்கு வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னோமா. இப்போது எனக்கு பிசியூவில் 57 பேஜ் போனோம்னா இந்த இருக்குது. இப்போது இது நம்ம 18A இன்டர்லாக் பெர்மிஷன் 801 நமக்கு வந்து இங்கே வந்துடுது. இந்த அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அவுட்புட்டை நமக்கு மேக் ஆகணும். இந்த அவுட்புட் மேக் ஆச்சுன்னா எனக்கு இந்த K801 பாசிட்டிவ், KST12 43க்கு வந்து எனக்கு பாசிட்டிவ் கிடச்சிடும். KST12 இங்கே இருக்கிற பாருங்க, அவுட்புட் மேக் ஆனதும் KST12 TP4 6க்கு எனக்கு பாசிட்டிவ் கிடச்சிடும். TP4 60 சிஆர்பியிலேருந்து எனக்கு இன்டர்லாக் காயில் 20 TP4 20க்கு எனக்கு பாசிட்டிவ் கிடச்சிடும். அப்போது ஏன்னா இன்டர்லாக் காயிலுக்கு பாசிட்டிவ் கிடச்சிருக்கு, நெகட்டிவ் கிடச்சிருச்சு. அப்போ எனக்கு இன்டர்லாக் காயில் மேக். இந்த 3ங்கிறது காமன், அதாவது நாங்கள் ரிமோட்டில் போட்டோம்னா எனக்கு இந்த 3 மூலமாக TP4 3க்கு எனக்கு சப்ளை வந்துடும் பாசிட்டிவ். ரிமோட்டில் போட்டால் மட்டும் எனக்கு இங்கே பாசிட்டிவ் வரும், லோக்கலில் இருந்தால் பாசிட்டிவ் வராது. இப்போ நான் ரிமோட்டில் போட்டோம், ரிமோட்டில் க்ளோஸ் பண்ணுறோம். அப்போது எனக்கு இந்த 3 மூலமாக எனக்கு வந்து சப்ளை இங்கே வந்துடுது. நேராக நமக்கு இந்த 2 இதுக்கு வந்துடுது.
இப்போ நம்ம ஓப்பனுக்கு வந்து அதான் சாரி இங்கே வந்து டிபியில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்க்கு 1, ஓப்பனுக்கு 2. இப்போ எனக்கு இந்த பிசியூவில் இந்த அவுட்புட் கார்டுக்கு எனக்கு 2 இதுலேயுமே வந்து பாசிட்டிவ் வந்துடும். அதனால் நம்ம 2 இதுலேயே பாசிட்டிவ் வந்தாலும் நம்ம வந்து 2 கமாண்ட் கொடுக்க முடியாது. நமக்கு எதுக்கு நெகட்டிவ் கிடைக்கிறோ அந்த கமாண்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். இப்போ எனக்கு எக்யூப்மெண்ட்டு ஓப்பனில் இருக்குது. அப்போ எனக்கு எக்யூப்மெண்ட் ஓப்பனில் இருக்கிறப்போ க்ளோஸ் காயிலிருந்து எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் வந்துடும். க்ளோஸ் காயிலிருந்து நெகட்டிவ் வந்துடும். எனக்கு எக்யூப்மெண்ட் ஓப்பனில் இருக்குது. அப்போ ஓப்பனில் இருக்கிறப்போ எனக்கு க்ளோஸ் காயில் மூலம் எனக்கு நெகட்டிவ் இந்த TP420க்கு வந்துடும். TP420க்கு வந்துடும். இப்போ எனக்கு பிசியூ அதாவது இந்த அவுட்புட் வந்து எனக்கு மேக் ஆகணும். க்ளோஸ் கமாண்ட் கொடுக்கும்போது எனக்கு இந்த அவுட்புட்டு மேக் ஆகிடும். அப்போ இந்த அவுட்புட் மேக் ஆச்சுன்னா எனக்கு பாசிட்டிவ் நேராக இங்கே வந்துடும். இந்த பாசிட்டிவ் எனக்கு யார்டுக்கு போயிடும். யார்டுக்கு போயிட்டு என்ன ஆகும்னா இதுதான் நம்ம வந்து பிசியூலேருந்து கொடுக்குற க்ளோஸ் கமாண்ட் கொடுத்தது. TP401 சப்ளை வந்து எனக்கு இந்த K13 இது வந்து எனக்கு நேராக க்ளோஸ் காயில் கிடச்சிருச்சு. இப்போ க்ளோஸ் காயிலுக்கு எனக்கு நெகட்டிவ் வந்துருச்சு, பாசிட்டிவ் வந்துருச்சு. அப்போ எனக்கு க்ளோஸ் காயில் மேக் ஆகுது. க்ளோஸ் காயில் மேக் ஆகணும் எனக்கு மோட்டர் ரன் ஆகுது. மோட்டர் ரன் ஆகி எனக்கு வந்து எக்யூப்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுது. க்ளோஸ் பண்ணதும் எனக்கு இந்த LS1ங்கிறது ஓப்பன் ஆகிடுது, LS2ங்கிறது க்ளோஸ் ஆகிடுது. க்ளோஸ் ஆகிட்டு எனக்கு அடுத்து ஓப்பன் கமாண்டுக்காக நெகட்டிவ் சப்ளை இங்கே வருது. எனக்கு லோக்கலில் இங்கே வந்து நிற்கும். ரிமோட்டில் க்ளோஸ் பண்ணோம்னா இங்கேருந்து இது மூலம் எனக்கு சிஆர்பியில் போய் நெகட்டிவ் நிற்கும். ஸோ இது வந்து பிடி ஆப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுருக்கோம். இது எப்படி பிடி வந்து நமக்கு எப்படி ஆப்ரேட் ஆகுனா இப்போ எனக்கு இந்த பிடி காயிலுக்கு வந்து எனக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு. இதில் எனக்கு நெகட்டிவ் வந்துருச்சு டேரெக்டாக. பாசிட்டிவ் எனக்கு இந்த கிடைச்சும் போது எனக்கு இந்த பிடி வந்து ஆப்ரேட் ஆகும். பாசிட்டிவ் எப்படி கிடைக்கும்னா இப்போது எனக்கு இந்த LS1 இருக்குது பார்த்தீங்களா, LS1 அதாவது க்ளோஸ்க்கு இந்த LS1 க்ளோஸ் ஆகிருக்குது. அப்போ இது க்ளோஸ் ஆகிருக்கும்போது இந்த LSC க்ளோஸில் இருக்கும், இந்த LSO ஓப்பனில் இருக்கும். இப்போது நம்ம மேனுவலில் இருக்கும்போது தான் எனக்கு வந்து அதாவது கேங்கில் போட்டு ஆப்ரேஷன் செக் பண்ணும்போது தான் எனக்கு வந்து பிடி ஆப்ரேட் ஆகும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்யூப்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். அப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு இது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, அதாவது மாஸ்டர் க்ளோஸ் ஆகிட்டு. அப்போ க்ளோஸ் ஆகிட்டுனா எனக்கு இந்த LS2 வந்து க்ளோஸ் ஆகிடும். LS2 க்ளோஸ் ஆச்சுன்னா இது ஓப்பனுக்கானது. அப்போ ஓப்பனுக்கு இங்கே இருக்குது. அப்போ எனக்கு இந்த LSO NC ஆயிரும், இது NO ஆயிரும். இதுவும் எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ இது NO ஆயிரும், இது NC ஆயிரும். ஆனால் இது எனக்கு க்ளோஸ் ஆகலை. அப்போ இது க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறப்போ இது எனக்கு NCயாகவே தான் இருக்கும். இது எனக்கு NOவாக தான் இருக்கும். அப்போது எனக்கு இந்த TP49ல் எனக்கு பாசிட்டிவ் வந்து நிற்கும். அப்போ இது NCயாக இருக்கும்போது எனக்கு இது மூலமாக பாசிட்டிவ் வந்து இது மூலமாக எனக்கு வந்து ஃபாலோவர் 1 மூலமாகவோ இல்லை ஃபாலோவர் மாஸ்டர் மூலமாக எனக்கு பாசிட்டிவ் வந்து இந்த மாஸ்டர் வழி எனக்கு போயிட்டு இந்த பிடிக்கு எனக்கு பாசிட்டிவ் கிடச்சிடும். நெகட்டிவ் எனக்கு வந்துருச்சு, பாசிட்டிவ் எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ எனக்கு அந்த பிடி ஆப்ரேட் ஆகிடும். இப்படி தான் வந்து பிடி ஆப்ரேட் ஆகுது. ஓகே, இப்போது இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நான் வந்து ஐசோலேட்டரோட பொட்டன்ஷியல் ஃப்ரீ கான்டாக்டோட டயக்ராம் வந்து நான் போட்டிருக்கேன். அதாவது ஐசோலேட்டருக்கு வந்து ஓப்பன் ஸ்டேட்டஸ் அதாவது க்ளோஸ் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம பிசிக்கு வந்து கொடுப்போம். நம்ம அந்த பிசிக்கு வந்து நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து எப்படி போகுது, எப்படி வந்து கேபிள் த்ரூ ஆகிருக்குது, எப்படி என்ன கான்டாக்ட் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நார்மலாக ஐசோலேட்டர் வந்து க்ளோஸ் ஸ்டேட்டஸ்க்கு வந்து நம்ம NO கான்டாக்ட் எடுப்போம், ஓப்பன் ஸ்டேட்டஸ்க்கு வந்து NC கான்டாக்ட் எடுப்போம். ஐசோலேட்டராக இருக்கட்டும், பிரேக்கராக இருக்கட்டும், எர்த் சுவிட்சாக இருக்கட்டும், எந்த எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் க்ளோஸ் ஸ்டேட்டஸ்க்கு NO கான்டாக்ட் எடுப்போம், ஓப்பன் ஸ்டேட்டஸ்க்கு NC கான்டாக்ட் எடுப்போம். ஓகே, இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒன்லி க்ளோஸ்க்கு மட்டும்தான் இருக்கேன். அதாவது ஐசோலேட்டரோட க்ளோஸ் ஸ்டேட்டஸ்க்காக எடுத்துருக்கிறேன். க்ளோஸ் ஸ்டேட்டஸ்க்காக NO கான்டாக்ட் எடுத்துருக்கிறேன். எனக்கு எக்யூப்மெண்ட் எப்போ க்ளோஸ் ஆகுதோ அந்த டைமில் இந்த NO கான்டாக்ட் NC கான்டாக்டாக மாறும். NC கான்டாக்டாக மாறி எனக்கு அந்த NC மூலமாக சப்ளை வந்து துருவாகி பிசிக்கு போகும். ஓகே, அது எப்படி நான் கேபிள் வயரிங் பண்ணியிருக்கிறோம், எப்படி சப்ளை போகுது, பிசிக்கு ஸ்டேட்டஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு யார்டில் இருக்கிற ஐசோலேட்டரோட டயக்ராம். இப்போது யார்டில் வந்து பார்த்தோம்னா ஒய்பேஸுங்கிறது மாஸ்டர்னு சொல்லுவோம், ஆர்பேஸுங்கிறது ஃபாலோவர் 1ன்னு சொல்லுவோம், பிபேஸ் வந்து நம்ம ஃபாலோவர் 2ன்னு சொல்லுவோம். இப்போது இதில் வந்து பார்த்தோம்னா இந்த சைடில் போட்டிருக்கிற இந்த ரெட் கலரில் போட்டிருக்க வயரிங் எல்லாமே வந்து இன்டர்னல் வயரிங். அதாவது எனக்கு இந்த பொட்டன்ஷியல் ஃப்ரீ கான்டாக்ட்லேருந்து கனெக்ட் ஆகிருக்கிற இன்டர்னல் வயரிங். அதே மாதிரி ஃபாலோவர் 1ல் இருக்கும், ஃபாலோவர் 2ல் இருக்கும். ஓகே, இப்போது இது வந்து எனக்கு TP3 மாஸ்டர் ஒய்பேஸில் TP3ல் 101, 102 இது ஒரு NO கான்டாக்ட்.
105 106 இது ஒரு NO காண்டாக்ட், 109 110 இது ஒரு NO காண்டாக்ட். இதே மாதிரி ஆர் பேஸ்லேயும் இருக்கும், பி பேஸ்லேயும் இருக்கும். இதே மாதிரி NC காண்டாக்ட்டுக்கு 103 104 NC காண்டாக்ட் எடுத்துருப்பாங்க. அது ஓப்பன் ஸ்டேட்டஸ்க்காக எடுத்துருப்பாங்க. இப்போ நான் க்ளோஸ் ஸ்டேட்டஸ்க்கு மட்டும் போட்டிருப்பேன். ஓகே, இப்போது எனக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து பிசியூலேருந்து எனக்கு வருது. காமன் பாசிட்டிவ் பிசியூலேருந்து வருது. இப்போது எனக்கு பிசியூவில் இருக்கிற நம்ம பிசியூவோட MCP ஆன் பண்ணோம்னா அதுலேருந்து S101ங்கிற பாசிட்டிவ் எனக்கு ஒரு கேபிள் எடுத்துகிட்டு வந்து நம்ம நேராக பிசியூவில் TP3 101 கொடுத்துருவோம். இந்த பென்சிலுக்கு போட்டிருக்கிற வயரிங் எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் வயரிங். இப்போ நான் காமன் பாசிட்டிவ் 101க்கு இங்கே வந்துருச்சு. இப்போது நான் எக்யூப்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். எக்யூப்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணதும் எனக்கு அங்கே இருக்கிற லிமிட் சுவிட்ச் வந்து கட் ஆகி இங்கே இருக்கிற அந்த ஆக்சிலரி காண்டாக்ட் வந்து அந்த பக்கமாக திருப்பிடும். அப்போ அந்த பக்கமாக திருப்பிச்சுன்னா எனக்கு அந்த அங்கே இருக்கிற NO காண்டாக்ட் NCA மாறிடும். அப்போ NCA மாறிச்சுன்னா எனக்கு இந்த 102ல் வந்து பாசிட்டிவ் கிடச்சிடும். அப்போ 102ல் பாசிட்டிவ் கிடச்சுன்னா இந்த மாஸ்டர் 102லேருந்து ஃபாலோவர் 101க்கு ஒரு வயரிங் பண்ணியிருப்போம். அப்போ எனக்கு அங்கே பாசிட்டிவ் கிடச்சிடும். அங்கே இருக்கிற லிமிட் சுவிட்ச் கட் ஆகிருந்துச்சுன்னா எனக்கு இங்கே இருக்கிற NO காண்டாக்டும் NC காண்டாக்ட் ஆகிடும். அப்போ எனக்கு 102க்கு பாசிட்டிவ் கிடச்சிடும். அப்போ இந்த ஃபாலோவர் 1ல் 102லேருந்து ஃபாலோவர் 2க்கு 101க்கு ஒரு கேபிள் போட்டிருப்போம். இங்கே இருக்கிற லிமிட் சுவிட்ச் கட் ஆகிருச்சு அப்படின்னா எனக்கு இங்கே இருக்கிற NO காண்டாக்ட் NC காண்டாக்ட் ஆகிடும். அப்போது இந்த 102ல் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து 3 லிமிட் சுவிட்ச் நமக்கு மாஸ்டர் பேஸு, ஆர் பேஸு, பி பேஸு 3 லிமிட் சுவிட்ச் நமக்கு கட் ஆகிருச்சு. 3 லிமிட் சுவிட்ச் கட் ஆகி நமக்கு ஃபைனலாக 102 பி பேஸ் 102லேருந்து ஃபைனலாக நமக்கு மாஸ்டர் பேஸுக்கு தான் போகும். ஃபைனலாக மாஸ்டர் பேஸுக்கு போய் அங்கேருந்து அங்கே 125 போகும். அந்த 125லேருந்து இன்னொரு கேபிள் எனக்கு சிஆர்பிக்கு போகும். சிஆர்பியில் TP727ங்கிற ஒரு டிபிக்கு போகும். அந்த டிபியிலேருந்து எனக்கு பிசியூக்கு எனக்கு கிடச்சிரும். பிசியூக்கு நெகட்டிவ் வந்து எனக்கு காமன் நெகட்டிவ் MCP ஆன் பண்ணதும் எனக்கு வந்து நெகட்டிவ் வந்துடும். ஸோ பாசிட்டிவ் எனக்கு கிடச்சிருச்சு, நெகட்டிவ் எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ எனக்கு இங்கே வந்து 18A க்ளோஸ் ஸ்டேட்டஸ் காட்டிடுச்சு. இதே மாதிரி ஓப்பன் ஸ்டேட்டஸ்க்கு நம்ம NC காண்டாக்ட் எடுத்து நம்ம கொடுத்துருப்போம். இப்போது இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மாஸ்டர் பேஸில் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். மாஸ்டர் பேஸில் ஸ்டார்ட் ஆகி அங்கேருந்து ஆர் பேஸுக்கு வந்து ஆர் பேஸ்லேருந்து பி பேஸ் வந்து ஃபைனலாக பி பேஸ்லேருந்து ரிட்டன் மாஸ்டருக்கே போகும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாஸ்டர்லேருந்து ஒரு கேபிள் வருது பார்த்தீங்களா, சாரி இந்த ஃபாலோவர் 2லேருந்து ஃபைனலாக ஒரு கேபிள் வருது பார்த்தீங்களா, எல்லா ஸ்டேட்டஸையும் பார்த்துட்டு ஃபைனலாக இங்கே வர்றது. அதாவது இந்த மாஸ்டர் பேஸில் ஸ்பேர் காண்டாக்ட் டிபி இருக்கும், ஸ்பேர் டிபி இருக்கும். இதில் நம்ம அந்த ஃபைனலாக வர்ற கேபிளை ஸ்பேர் டிபியில் தான் கொடுக்கணும், ஸ்பேர் காண்டாக்டில் கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா அந்த ஸ்பேர் காண்டாக்டில் கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்பேர் காண்டாக்டில் கொடுத்தோம்னா எனக்கு என்ன ஆகும்னா இந்த இந்த பொட்டன்ஷியல் ஃப்ரீ காண்டாக்டோட இன்டர்னல் வயரிங் பார்த்தீங்களா, அதுலேருந்து எனக்கு வந்து சம் நெகட்டிவ் வந்து சரியாக ஏதாவது க்ளோஸ் ஆகலை அப்படின்னா எனக்கு நெகட்டிவ் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த நெகட்டிவ் மூலமாக எனக்கு வந்து DC சோர்ஸ் வந்து மிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால நமக்கு வந்து இது ஸ்பேர் டிபியில் தான் நம்ம கொடுக்கணும். ஃபைனலாக ஸ்பேர் டிபியில் கொடுத்து அந்த டிபியிலேருந்து இன்னொரு கேபிள் எடுத்துகிட்டு நம்ம சிஆர்பி கொண்டு போகிறோம். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஐசோலேட்டரோட ஸ்டேட்டஸ் வந்து இப்படி தான் நம்ம வயரிங் பண்ணி நம்ம த்ரூ பண்ணுவோம். தேங்க்யூ.